தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் ஆடிப்பெருக்கையொட்டி சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. காவிரி கரையோர பகுதிகள் உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் ஆடிப்பெருக்கு விழா களை கட்டும். இதையொட்டி சேலம் அருகே காவிரி ஆற்றின் கிழக்கு கரை கால்வாயில் பகுதிகளான பில்லுக்குறிச்சி, ஓனாம்பாறை, மாம்பாடியூர் உட்பட 5 இடங்களில் மட்டுமே பக்தர்கள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பூலாம்பட்டி மற்றும் கல்வடங்கம் காவிரியில் பக்தர்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆடிப்பெருக்கை ஒட்டி ஓடி அருகே உள்ள குச்சனூரில் சுரப்பி நதியில் புனித நீராடி சுயம்பு சனீஸ்வரர் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் எள் தீபம் ஏற்றி வழிபட்டனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பட்டு கிராம மக்கள் தங்கள் பாரம்பரிய வழக்கப்படி மாட்டு வண்டிகளில் சுற்றி வந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் அமைந்துள்ள ரேணுகாதேவி எல்லையம்மன் பரசுராமர் கோயிலில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு கரகம் ஜோடிக்கப்பட்டு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. திருத்தணி முருகன் கோயிலில் ஆடி மாதம் தங்கத்தேர் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் மாட வீதிகளில் தங்கத்தேரை இழுத்துச் சென்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.